எல்லா குழந்தையும் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? எப்படி சரி பண்றது? நம்ம என்ன எப்படி சரி பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலில் இங்கே ஒரு 7 days ப்ரோக்ராமில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து கண்ணுக்கு நாம் மருந்து ஒரு இளநீர் குழம்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நாம் விட்டு கண்ணை க்ளீன் பண்ணுறது. ஸோ இது என்னென்னா கண்ணை சுற்றி இருக்கிற நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டுற மாதிரியான இது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஐ கிளீனிங் பண்ணுறது, நல்ல பாடியை நல்லா கூல் பண்ணுற மாதிரி நல்லெண்ணெய் வச்சு நாம் குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுறது, பாதத்தில் இருக்கிற ஒரு சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது, அப்புறம் டயட்லேயும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விட்டமின் ஏ ரிச் ஃபுட் அவங்களுக்கு கொடுக்கறது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை, அந்த மாதிரியான சூப்ஸ் எல்லாம் கொடுக்க. இதெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பார்க்காம வீட்டில் நீங்கள் போய் குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுன்றது ஒரு பிளானிங் ப்ரோக்ராம் மாதிரி, நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி வந்து பேரண்ட்ஸ் கூட இருந்து இதெல்லாம் கற்றுட்டிங்க. எவ்வளோதான் நீங்கள் யூடியூப்லையோ கூகுள் சர்ச்சோ நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலும் அது இருக்கும். பட் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். நம்ம டைரெக்டாக குழந்தைக்கு கொடுத்து எந்தளவு இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்றதை நீங்கள் கண்கூட பார்த்துட்டிங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் இருக்க பிலீவ்மெண்ட்ன்றது தனியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட்டிவான மெடிசன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கான அந்த கண் பார்வைன்றதை ஒரு வாரம் 10 நாள்லேயே கண்ணாடியை கழட்டி வீசுகிற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இது தொடர்பாக இன்னும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.